ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரிஷபம் அப்படின்னா அவனுடைய குணம் என்ன தெரியுமா? தனித்துவமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எதையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் படைத்தவங்க. அது ராசி மண்டலத்தை கால புருஷனுடைய உருவமா நம்ம எடுத்துட்டோம்னாக்க மேஷ ராசி கபாலம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப ராசி முகமாகும். சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இவனுடைய ராசிக்கு அதிபதியா வருவதனால முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்ல வசீகர தோற்றத்தை கொண்டவங்க. புத்தக வாசிப்புனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல இவங்க எதிர்த்து போராடுவதில் கடினமானவங்க. இவங்களை யாராவது எதிர்க்காங்க அப்படின்னா அவங்க தான் தோத்து போவாங்க. இவங்க எதிரிக்கு எப்பவுமே சவாலாக இருக்கக்கூடியவங்க. ஆனா இயல்பிலே பார்த்தோம்னா ரொம்ப சாதுவா தெரிவாங்க. அட எல்லாத்துக்கும் மேல ரிஷபம் அப்படிங்கிறவங்க உதாரண புருஷர்களாக திகழக்கூடியவங்க. என்னுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலா இருக்கும். பொது காரியங்கள்ல இவங்க ஈடுபாடு அதிகமா வச்சிருப்பாங்க. அதே போல எந்த ஒரு பொது விஷயத்திலுமே 4 பேர் மாதிரி நானும் வந்தோம் போனெல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே முன்ன நின்று செய்யக்கூடியவங்க. இப்படி பொது விஷயங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறானா, வீட்டு விஷயத்துக்கு சொந்த பந்தங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் செய்வாங்க. எல்லாருடைய அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் தலை குனிஞ்சு நிற்பாங்க. தகுதியே இல்லாதவங்களாம் அவங்கள போட்டு பேசுவாங்க. ஆனா இவங்க அவன் வயசுக்கும் அவனுடைய உறவுக்கும் மரியாதை கொடுத்து மண்ணை பார்த்து தலை கவுந்து நிற்பீங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னா ரிஷபராசிக்காரங்களை தான் கூப்பிடுவாங்க. ஆனா ரிஷபம் இவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செஞ்சாலும் நல்லது கெட்டதை பார்த்தாலும் கடைசியில பெயர் என்ன தெரியுமா? அவெல்லாம் ஒரு ஆளு, அவெல்லாம் ஒரு ஆளு, இப்படி துச்சமா தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனா அதுல எப்பவுமே பொருட்படுத்தாம ரிஷபம் தன்னுடைய கடமையை கண்ணும் கருத்துமா செய்து முடிப்பீங்க. சொல்லப்போனா தன்னுடைய உணர்வுகளையுமே மறந்து மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனாலேயே ரிஷபம் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு படி கூட முன்னேறல. இது இல்லைன்னு ரிஷபராசிக்காரங்க மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட உயர்வான சிந்தனைகளை கொண்ட ரிஷபத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. தனிமரமாக நிற்கும் ரிஷபம் மே 31ஆம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய உங்களுடைய முக்கியமான 8 பிரச்சனைகள். ரிஷப ராசிக்காரங்களே, எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம் என்ன? அதிசயமா? கேட்கவே வித்தியாசமா இருக்குமா? நல்லா பார்த்து சொல்லு. ரிஷபத்துக்கு தான் நீ பலன் சொல்றியா? ஏன்னா எங்க வாழ்க்கையில அதிசயம்ங்கிறத நாங்கள் உயிரோட வாழ்றது மட்டும்தான். இது நாள் வரைக்கும் எதுவுமே துளி அளவு கூட நான் சந்தோஷமா இருந்ததில்லை. வெளிப்பார்வைக்கு அப்படியே சிரிப்புல அப்படியே மயக்குவீங்க. வசீகர தோற்றம், ஆஹா ஓஹோன்னு தான் இருக்கீங்க. உள்ளுக்குள்ள ரணரணமா இருக்கு மனசு. மறுக்க முடியுமா? உங்களை மாதிரி நானும் சிரிச்சுக்கிட்டு தான் பலன் சொல்ல முடியும். ஏன்னா ரிஷபம் அப்படிங்கிறவங்க தன்னுடைய வழிகளை மறைத்து புன்னகையால ஒரு மாஸ்கை போட்டு சுத்தக்கூடியவங்க. உங்களுக்கு 3 கிரகங்களுடைய பலத்தின் காரணமா, திரியோக பலன் காரணமா நல்லது ஒரு மாற்றம் காத்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ரிஷப ராசி சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. உடைய அதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டா போதும். அவங்கெல்லாம் ஏகபோக வாழ்க்கையே வாழ்வாங்க, சுகபோக வாழ்க்கையே வாழ்வாங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும். நல்லா அப்படியே ஒரு ரிச் அண்ட் ராயலா வாழ்வாங்க. என்னடா குறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனா இவரை அதிபதியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ரிஷபம் அப்படிதான் குமுறுவீங்க, நான் மறுக்க மாட்டேன். ஆனா உங்க ஆள் ஒருத்தர் மட்டும் நினைச்சா அது நடக்குமா? மற்ற 8 கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கணும்ல. ஸோ அந்த வகையில இப்போ 3 கிரகம் உங்களுக்கு தலை சாய்க்குது, உங்களுக்கு ஆதரவா நிக்குது. இதன் காரணமா உங்களுடைய பெரும் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. சந்தோஷம் அப்படிங்கிறது அப்படி துளிர் விட போகுது. அது மரமாவே மாறப்போகுது. பயம் வேணாம். அப்படி என்னமா 3 கிரகம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலம் சேர்க்க போகுது? கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டா போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அப்படின்னாவே உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயார். அதுக்கு அப்படியே ஈடு இணையில்லாத ஒரு எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். ஸோ இவரை வழிபாடு செய்யாம ரிஷபத்திற்கு பலன்களை சொல்லவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. அந்த வகையில ஓம் நமக் சிவாய.
பிறக்க வைப்பதும் அவனே, சிறக்க வைப்பதும் அவனே, துறக்க வைப்பதும் அவனே, பிறப்பு அறுப்பதும் அவனே, மறத்தல் ஆகாது மனமே, மறையோனை நினை தினமே. அதாவது இந்த சிவபெருமானை நீங்க அனுதினமும் நினைச்சிட்டீங்கன்னா போதும், மனசுக்கு அமைதி கிடைக்கும், தெளிவான சிந்தனை இருந்துட்டா போதும், செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும். செயல்பாடுகள் சிறப்பா இருந்துட்டா போதும், நம்ம நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும், நம்ம நினைச்ச காரியங்கள் கை கூட்டிட்டா போதும், சந்தோஷம் நிலைக்கும் இல்லையா? சோ எல்லாத்துக்கும் ஆதி முதல் அந்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சிவனே துணை. ரிஷபம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தவறாம சிவபெருமானுடைய ஆலயத்தை போயிட்டு 9 முறை வளம் வரணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தவறாம இதை பண்ணிப்பாரு. புண்ணியம் வேண்டேன், புகழெதும் வேண்டேன், பின்னிடும் மாய பெருமையும் வேண்டேன், உன்னிலே ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும், எண்ணிலா அடியார் இன்னலை களைந்தே. சோ சிவனுடைய துணையாளர் ரிஷபம் என்னன்னைக்குமே மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமா தான் இருப்பீங்க, கவலை வேண்டாம். இப்போ உங்க வாழ்க்கையில கவலை இருக்கா, கஷ்டம் இருக்கா, எதிரிகள் இருக்காங்களா, தொல்லைகள் இருக்கா, பண கஷ்டம் இருக்கா, பொருளாதார நிலையில வீழ்ச்சி இருக்கா, எதை தொட்டாலே நஷ்டமாகுதா? டெம்பரவரியான ஒரு கஷ்டங்க. நிரந்தரமா நிறைய சந்தோஷங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அந்த வகையில தான் இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க வந்திருக்காங்க, பலம் சேர்க்க வந்திருக்காங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாற்றும். அது ஒரு சில நேரங்களில் சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கும். அந்த யோகம் அப்படிங்கிறது எல்லா ராசியோடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்படி 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்துல சக்தி வாய்ந்த யோகம் உருவாக போகுது. இந்த யோகம் அந்த 3 கிரகங்கள் சொன்ன இல்லையா, அதுல முதல்ல இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? நவகிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான். இவர் நமக்கு சாதகமா இருந்தா புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் சகல விதங்களிலுமே உயர்வு ஏற்படும். அதே போல நவகிரகனுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அடுத்த தேவர்களின் குருவான குரு பகவான், இவங்க 3 பேருடைய சேர்க்கைங்கிறது புதன் பகவானுடைய இடமான மிதுன ராசியில நிகழ்வதனால சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் உருவாகுது. இந்த மிதுன ராசியில இந்த 3 கிரகனுடைய சேர்க்கைங்கிறது 50 வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்ததுங்க. ஸோ இப்போ அந்த 50 வருடம் கழித்து இப்போ நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த பழமையான யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க போகுது. அப்படி என்னமா எனக்கு நல்லது பண்ணிட போகுது. ரிஷப ராசியை பொறுத்திருக்கும் 2வது வீட்டுல இந்த திரிகிரக யோகம் உருவாகி இருக்கு. இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும். தொழிலதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்லா குடிச்சு வச்சுக்கோங்க, நல்ல லாபத்தை பெற போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள்லாம் நல்ல லாபத்தை பெற போறீங்க, புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க, புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நிதி நிலைமை நல்ல வலுவா இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது. அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குது. வெளிநாட்டு தொடர்புடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அதே போல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா வீட்டுல நடக்கும். அதே போல பல பேருடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க தலைமை தாங்குவீங்க. புதுசா நீங்க ஏதாவது ஒரு வேலையை தொடங்கினா கூட சரி, அந்த எண்ணங்கள் இந்த காலகட்டத்துல இருந்தா, புதுசா தொழில் தொடங்கணும், இல்ல புதுசா ஒரு வேலைக்கு போகணும், ஏதாவது எண்ணங்கள் இருந்தா அது திட்டமிட்டு செயல்படுத்த சாதகமான நேரம், நல்ல வெற்றி கிடைக்கும். அதே போல நீண்ட காலமாக வெளியில சிக்கியிருந்த பணம் இப்போ உங்க கைக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டுமா, வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது. வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்குறீங்களா, அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ, ஆண்களோ பெண்களோ, கூலி வேலை செய்தாலும் சரி, இந்த உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல கூலி வேலை செய்றீங்களா, வருமானம் பெருகும். அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டத்துல உயர் அதிகாரி கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். அதே போல முதலாளிங்கிட்டயுமே முழு ஆதரவு கிடைக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகள், இந்த ஆன்லைன்ல எல்லாம் நிறைய முதலீடு பண்ணிட்டு பணம் சம்பாதிப்பீங்க இல்லையா, பங்கு சந்தை என்னமோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை, பந்தயம், லாட்டரி மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலேங்க, நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மன நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாகும், தொழில் மற்றும் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயருது. புதிய முதலீடுகள்ல வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போறீங்க. குறிப்பா நிதிநிலை உயர்வுங்கிறது தொழிலையும் சரி வணிகத்திலும் சரி அதிக லாபத்தை கொண்டு வருது. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும்.
பணப்புழக்கம் அதிகமாகுது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சி பெற போறீங்க, சொத்துக்கள்ல தொழில முதலீடு செய்வீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசிகாரர்களுக்கு, இந்த தனிமரமா நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த 3 கிரகங்களும், அதாவது இந்த திரிகிரக யோகத்தினால எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிற தெளிவா பார்த்தாச்சு. இப்போ உடைய முக்கியமான 8 பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு சொல்லியா, அதை லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துலாம். இப்போ ரிஷபம் அப்படின்னாவே நன்றியை மறக்காதவங்க, இல்லாத ஏழை எளியவங்களுக்குமே நல்லது செய்யக்கூடிய உள்ளம் படைத்த தாராள குணம் கொண்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் சகல வகையிலுமே பிரச்சனைகளை மட்டுமே பார்த்திருப்பீங்க, காரிய தடைகள் மட்டுமே இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாகுது, சகல வகைகளிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது, காரியங்கள் எல்லாமே வீரியம் பெறுது. முதல் பிரச்சனையா. அடுத்து 2வது பிரச்சனை, நிம்மதி பிறக்கும், தடைகள் விலகும். 3வது, வீட்டில் தடைப்பட்டு கிடந்த சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது, நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க தலைமை தாங்க போறீங்க. அடுத்து 4வது விஷயம், உடல் ஆரோக்கியம். என்ன எதுனே கண்டுபிடிக்க முடியல, எப்ப பார்த்தாலே சோர்வா இருக்கு, மனசுலயும் தெம்பில்ல உடல்லையும் தெம்பில்ல, அப்படி இருந்த உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடுது. அடுத்த 5வது பிரச்சனை, வங்கியில அடமானமா வச்சிருந்த வீட்டு பத்திரம் இப்ப மீட்டெடுக்க போறீங்க. சொல்ல போனா ரிஷபத்திற்கு பண பிரச்சனை தாங்க பெரும் பிரச்சனையா இருந்திருக்கும், அது சரியாகுது. அதே போல 6வது பிரச்சனை, ரிஷபம் ஒரு குறிப்பிட்ட காலமா நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் எதுவுமே புரியாம இருந்துச்சு இல்லையா, இப்போ உங்களுக்கே உங்களுடைய பேச்சுகள்ல முதிர்ச்சி தெரியும், கூட போறதவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த உரசல் போக்கும் நீங்குது. அடுத்த 7வது, வீட்டில் உங்களுக்கு யாருமே ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க, இப்போ உங்களுடைய ஆலோசனையை மட்டுமே ஏத்துப்பு நடந்துப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா கூட உங்ககிட்ட கேட்காம சின்ன விஷயம் கூட வீட்டில் நடக்காது. அதே போல 8வது பெரும் பிரச்சனை, ஏதாவது ஒன்று பண்ணி அப்படி கொஞ்சம் நகர்ந்து போகலாம் வாழ்க்கையில நினைச்சா, முயற்சிகள்ல ஜான் ஏறுனா முளம் சரியிறது, இந்த கதை தான். இனி இந்த அவல நிலைகள்ல மாற்றம் வருது, வீட்லயும் சரி வெளியிலயும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடுது, பணப்புழக்கம் நல்லா இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும், வியாபாரம் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம், உறவுக்காரங்களா தேடி வருவாங்க, சமுதாயத்துல அந்தஸ்து கூடுது, புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இது மட்டுமா, உங்களை எதிர்த்து நின்றவங்கலாம் விலகி செல்வாங்க, ஆளுமை திறன் அதிகமாகுது, கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது, மருத்துவ செலவுகள் குறையுது, நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும், திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும், விசா கிடைக்கும். அதாவது வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரி ஒரு முட்டுக்கட்டை, என்ன செஞ்சாலே ஒரு தடை, இப்படி இருந்த ரிஷபத்திற்கு தொட்டதெல்லாம் பொண்ணா மாற போகுது. பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும், கௌரவ பதவிகள் தேடி வரும், அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரப்போகுது, தொழிலையும் சரி வணிகத்திலையும் சரி அபரிமிதமான வளர்ச்சி வரப்போகுது. என்னடா இது அப்படின்ற அளவுக்கு. அது குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்கும், கணவன் மனைவிக்கிட்டே நெருக்கம் அதிகமாக, சொத்து வாங்குவீங்க, வெளிநாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்கும், வேற மொழி பேசுறவங்க வேற மதம் சார்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க, புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, உத்தியோகத்துல பணி சுமை இருக்கும், சிலருக்கு இடமாற்றம் இருக்கும், இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு யோகம் தான். ஆனா கேட்கவே நல்லா இருக்குமா, எல்லாமே ஓகேவா, நாங்க எதுலயும் கவனமா இருக்கணுன்ற அவசியம் இல்லையா? எக்காரணத்தை கொண்டும் ரிஷப ராசி இது உங்களுடைய ஆயுசுக்கும் எழுதி வச்சுக்கோங்க. தினம் தினம் உங்க பாக்கெட்ல வைப்பீங்களோ இல்லை எழுதி மூஞ்சி மாடி ஒட்டி வச்சுப்பீங்களா தெரியாது. ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்து நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறது, இதை வந்து என்னன்னைக்கும் செய்யக்கூடாது. ஆல்ரெடி பண்ணி தான் இன்னைக்கு அடி பாதளத்துல உக்காந்துருக்கீங்க, மாத்திக்கோங்க, மறந்துருங்க. மற்றபடி மூத்த சகோதரர்கள் உதவி செய்வாங்க, யாருக்கிட்டுமே பணம் கொடுத்து ஏமாற வேணாம். கூட பிறந்தவங்க இளைய சகோதர சகோதரிகளுடைய திருமணம் கைகூடி வரும், எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க, பயணங்கள் அதிகமாக போயிட்டு வருவீங்க, புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து விவகாரங்கள்லாம் சுமூகமாக முடியும். அது வியாபாரம் பார்க்குறீங்கன்னா வியாபார ஸ்தலத்தை ஒரு ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிப்பீங்க, வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவாங்க, கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான குறிப்பிட்ட தொழில்களில் லாபம் பல மடங்கு கிடைக்கும். பட் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். கூட்டுத்தொழிலில் விலகி போன பங்குதாரர்கள் இப்போ தேடி வருவாங்க. அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும், உங்களை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்த, உங்களுடைய நிறைகள் தெரியாம குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த மேலதிகாரி இனி உங்ககிட்ட இணக்கமாவாங்க, அவருடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல பதவி உயர்வு அது சம்பந்தப்பட்ட வழக்கல்ல உங்க பக்கம் வெற்றி கிடைக்கும், சில வாய்ப்புகள் தேடி வரும். இதுவே கன்னித்துறை இருக்கவங்களுக்கு நீங்க இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீங்க, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஒட்டு மொத்தமா இந்த 3 கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக்கி கொடுக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ரிஷபராசிக்கான
இந்த பலன்கள் அப்படிங்கிறது நிலச்சிருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும். குறிப்பா வியாழக்கிழமைகளை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, முடிஞ்சா கொண்ட கடலை மாலையிட்டு வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே உங்களை வந்து சேரும். அதே போல பணம் பத்தின கவலைகள் குறையும். அதே போல செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலையிட்டு வழிபாடு செய்ய மன வலிமை உடல் வலிமை அதிகமாகும். எதையுமே சமாளிக்கூடிய சக்தி பிறக்கும். இது என்னடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். இதோட ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய துளசி மாலையிட்டு வழிபாடு செய்வதனால செல்வம் செழிப்பு நிலைக்கும், பேரு புகழு தேடி வரும், ஆயுள் பலம் கூடும். இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பலன்கள்ல இருந்து ரிஷபத்துக்கு இப்போதான் உசிரே வந்திருக்கும். பெருத்த பிரச்சனை, ஏன்டா வாழ்றோன்ற அளவுக்குலாம் இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது. நிஜமா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. கட்டாயம் நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக தான் நம்ம சொல்லியிருக்கோம், தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தலாமே தவிர்த்து மேக்சிமம், அதாவது 100% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். ஆனா அந்த தனிப்பட்ட அந்த 25% பிறப்பு ஜாதகத்துடைய பலன் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை பாடாப்படுத்தும். ஸோ முடிஞ்சா பக்கத்துல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசிக்காரங்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிஷபம் வந்துட்டு நிறைய பொருளாதார ரீதியா வீழ்ச்சியை பார்த்துருக்கீங்க, சரிங்களா? ஆனா தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. உடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்குமே இந்த யோகம் பாதுகாப்பு தான். நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.